தமிழ் மண்ணில் இதை எடுத்து நின்று களமாடுறது சீமான் மட்டும்தான். இப்போ விஜயெல்லாம் அதுக்குள்ளே வரல. புதுக்கட்சி வந்தாலும் இதில் நீர், காற்று, மலை இதுக்கெல்லாம் வரல. இப்போ சீமான் மட்டும்தான் இதில் சப்ஜெக்ட் தெரிஞ்சவராக இருக்கிறார். அப்போ மக்கள் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. சீமான் இதெல்லாம் மலைகளின் முக்கியத்துவம், அதை சார்ந்து தான் பல விஷயங்கள் வருதுங்கிறத மக்கள் ஜெனரலாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை மைனூட்டாக புரிய வைக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடுங்கிறது சீமான் போடுறாரு. நானும் பல லட்சம் தமிழர்கள் போல சீமான் அதில் மலைகளின் முக்கியத்துவம் அதையும் அவர் மூலமாக நான் அறிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு மாணவனாக தான் இந்த விஷயத்தில் இருக்குன்னா வெளிப்படையாகவே சொல்கிறேன். பட் பொது நோக்கம் என்னன்னு தெரியுது. மக்களுக்கு மழை, அது எல்லா இதுவுமே மலை சார்ந்து பல விஷயங்கள் இருக்குங்கிறதும் தெளிவாக தெரியுது. அதை சீமான் வெளிப்படுத்துவார், தெளிய வருவார். இப்படி ஒரு அரசியல்வாதி இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லைன்னு சீமானை வெறுக்கக்கூடிய மக்களும் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக இவன் தாயா பாடுபடுறான், இவன் தாயா தலைவன்னு, தமிழர்களுக்கான தலைவன் இல்லை, அனைத்து மக்களுக்குமான தலைவன், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவன்கிறதுல சீமானுக்கு ஒரு இமேஜ் வரும், நான் உறுதியாக நம்புகிறேன். அது எடப்பாடி அருந்ததியருக்கு ஆதரவாட்டும் பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக போயிட்டார். சீமான் தான் 5% உயர்த்தி கேட்கிறார். இதுவும் திருமாவளவனுக்கும் இது கிருஷ்ணசாமிக்கும் விற்கவும் முடியாத, கக்கவும் முடியாத விஷயம். இவங்களுக்கு கூட்டணி போனோம், சீமானுக்கு கூட்டணி வேண்டாம், அதனால 5% உயர்த்தி கொடுன்னு ஸ்ட்ராங்கா பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் கேட்கிறாரு. இவங்க கேட்க முடியல. விஜய் கண்டு சீமானது பொருட்படுத்தலைங்கிறது தான். விஜய் எந்த எம்ஜிஆர் முதுகுக்கு பின்னாடி நிற்கிறாரோ, எந்த எம்ஜிஆரை வச்சு 4 ஓட்டு கிடைக்காத ஒன்று ஆளா பறக்கிறாரோ, அந்த எம்ஜிஆரை வச்சு எனக்கு ஒன்று எம்ஜிஆர் வச்சு ஓட்டு இல்லை, தமிழங்கிற அடையாளத்தை வச்சு எனக்கு ஓட்டு கிடைச்சா போதும்னு எம்ஜிஆருக்க ஊழலையும் எம்ஜிஆருக்க சாதாரண ஏழை மக்கள் மருத்துவராக முடியாமல் பண்ண அவரோட பாலிசியும் அடித்து தள்ளிட்டாரு சீமான். அதே வேளையில் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் தம்பி. தொடர்ச்சியாக நாம் தமிழ் பல மாநாடுகளை முன்னெடுத்து வராங்க. அது அவங்களுக்கு களத்தில் கை கொடுத்து வருது. அதன் தொடர்ச்சியாக இப்போ மலைகளுக்கான மாநாடு 27ஆம் தேதி வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்புகள்லாம்? மேலை நாடுகளில் அரசியல் கட்சிகள் க்ரீன் பார்ட்டின்னு அந்த என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழல் இதுக்காகவே இருப்பாங்க. சுற்றுச்சூழலை கரெக்டாக வச்சுக்கணுங்கிறதுக்கே மக்கள் வாக்களிப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு பொதுமக்கள் நாட்டின் நலன் கருதி வாக்களிப்பாங்க. இது ஜாதி, மதம், மொழி எல்லாம் கடந்த வாக்கு. அப்போது பறவைகளுக்காக பேசுகிறது, மிருகங்களுக்காக பேசுகிறது, மலைகளுக்காக பேசுகிறது, இந்த மாதிரி காற்று, நீர், காற்று மாசுபடாமல் இருக்கிறது, நீர் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறத பொதுவான சிந்தனை ஜாதி, மதம், மொழி கடந்த மக்கள். இதில் மொழி கூட இல்லை. சீமான் தமிழ் நிலம் நல்லா இருக்கணும், தமிழர் இது இன்னி தமிழோட அதையும் சேர்த்து தான் வாராரு. தமிழருக்கு சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணீர் தான் வாராரு. ஸோ இதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு வளையம் உண்டு. தமிழ் மண்ணில் இதை எடுத்து நின்று களமாடுறது சீமான் மட்டும்தான். இப்போ விஜயெல்லாம் அதுக்குள்ளே வரல. புதுக்கட்சி வந்தாலும் இதில் நீர், காற்று, மலை இதுக்கெல்லாம் வரல. அப்போ சீமான் மட்டும்தான் இதில் சப்ஜெக்ட் தெரிஞ்சவராக இருக்கிறார். எனக்கே இதில் சப்ஜெக்ட் பேசினா புரிஞ்சுக்குவேனே தவிர நான் இந்த சப்ஜெக்டில் ஒன்றும் எனக்கு தரவுன்னோ எனக்கு இதில் பெரிய நாலேஜ் இருக்குன்னோ சொல்ல முடியாது. அப்போ மக்கள் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. சீமான் இதெல்லாம் மலைகளின் முக்கியத்துவம், அதை சார்ந்து தான் பல விஷயங்கள் வருதுங்கிறத மக்கள் ஜெனரலாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை மைனூட்டாக புரிய வைக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடுங்கிறது சீமான் போடுறாரு. நானும் பல லட்சம் தமிழர்கள் போல சீமான் அதில் மலைகளின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல வாராரு. அதோட தனித்தன்மை என்ன, அது மலைகளை பாதுகாக்க வேண்டியதோட தேவை என்னங்கிறதெல்லாம் சீமான் தெளிவாக சொல்கிறாரு. அதையும் அவர் மூலமாக நான் அறிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு மாணவனாக தான் இந்த விஷயத்தில் இருக்குன்னா வெளிப்படையாகவே சொல்கிறேன். பட் பொது நோக்கம் என்னன்னு தெரியுது. மக்களுக்கு மழை, அது எல்லா இதுவுமே மலை சார்ந்து பல விஷயங்கள் இருக்குங்கிறதும் தெளிவாக தெரியுது. அதை சீமான் வெளிப்படுத்துவார், தெளிய வருவார். இப்படி ஒரு அரசியல்வாதி இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லைன்னு சீமானை வெறுக்கக்கூடிய மக்களும் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக இவன் தாயா பாடுபடுறான், இவன் தாயா தலைவன்னு, தமிழர்களுக்கான தலைவன் இல்லை, அனைத்து மக்களுக்குமான தலைவன், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவன்கிறதுல சீமானுக்கு ஒரு இமேஜ் வரும், நான் உறுதியாக நம்புகிறேன். அது வெறுக்கக்கூடியவன் வெறுத்துக்கிட்டு தானே இருப்பான். அவனை நம்ம திருத்த முடியாது. அது திருந்தாதவர்கள் இருந்தன்ன லாபங்கிற பாணியில் அவங்கள விட்டுறலாம். பொதுவாக நியாய உணர்வோடு பார்க்கக்கூடியவன் இவன் நாட்டு மக்கள், நாட்டின் நலன்,
அதில் மலைகள் காப்பாற்றப்பட வேண்டியதன் அவசியம் என்ன, மலைகள் காப்பாற்றப்படனால்னா எவ்வளோ மோசமான பின்விளைவுகள் ஏற்படுத்தும், இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறான். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறான். இந்த விழிப்புணர்ச்சி தேவைதான்னு மக்கள் பார்ப்பாங்க. சீமான் அதற்கான மாநாட்டை முன்னெடுக்கிறாரு. அது வெற்றிகரமாக நடக்கும்னு உறுதியாக நம்புகிறேன். குறிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதல்ல இப்போது விஜய் அவர்களையும் அந்த வாரம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை வந்து முதல்ல வந்து இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக அதே சமயத்தில் வந்து நாம் தமிழ் இருக்கக்கூடிய மாநாடுகள் வந்து மக்கள் இதை வந்து பேசு பொருளாக ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? நான் முன்கூட்டியே நினைச்சது தான். விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம். இப்போ பொன்ராஜ் அப்துல் கலாமின் ஆலோசகர் விஜய்க்கு கூட்டத்தில் பண்ணக்கூடிய ஃப்ராடுத்தனத்தை தெளிவாக தோல் உரிச்சிட்டாரா இல்லையா? விஷயமா தோல் உரிச்சு காட்டிட்டாரா இல்லையா? சந்திரன் ராஜான்னு புதுச்சேரியிலேருந்து ஒரு தம்பி அதை எக்ஸ்போஸ் பண்ணி முகத்திரையை கிழிச்சிட்டாரா இல்லையா? நீங்கள் தியாகராஜ பாரதியோட ரசிகைகளை தாவேக்கா தொண்டர்களாக முன்னால் இருத்தி வச்சுக்கிட்டு 300 ரூபா கொடுக்கதா சொல்லிட்டு 200 ரூபா கொடுத்ததும் அவங்க கலாட்டா பண்ணுறத சந்திரன் ராஜா அவங்க எடுத்து போட்டு அதை தம்பி பாண்டே பாராட்டுறேன். பாண்டே தப்பு பண்ணால் நான் விமர்சனம் பண்ணுவேன். பாண்டே கரெக்டாக பண்ணக்கூடியதில் தம்பி பாண்டேயை நான் பாராட்டுறேன். ஸோ இதில் பாண்டேயும் விஜய்க்கு கூட்ட தில்லுமுல்லுகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப் இல்லையா? சந்திரன் ராஜா, பாண்டே, இவர் பொன்ராஜ் எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் தெளிவாக பாண்டே தான் அதை கேட்டார், நீ திருச்சியில் இங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளவுன்னா ஏன் நாகப்பட்டினம் போகிறதுக்கு ரோட்டில் யாருமே இல்லையா உங்களை பார்க்கறதுக்கு? எங்கே போனாங்க? யார் வந்தா? ரோடே வெறிச்சோடி தானே கிடக்குது. திருச்சியிலன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஆட்களை வர வச்சுருக்கீங்க, செட்டப் பண்ணி இதை காட்டுறீங்க. அதுங்கிறது நான் இதுக்குள்ளே போகலை. ஏன்னா எனக்கு கமல்ஹாசனுக்கு தென்சென்னையில் வந்த வாக்கு வந்து அரக்கோணத்தில் கிடையாது, கடலூரில் கிடையாது. அப்போ யார் ஓட்டு போடுவா, எப்படி ஓட்டு போடுவா? சினிமா நடிகர் இருக்குனாலும். ஆனால் அரக்கோணத்தில் போனாலும் கமல்ஹாசனுக்கு பார்க்கறது கூட்டம் குவியும். வெள்ளூரில் என்ன கூட்டம் வெள்ளூரில். தென்சென்னையில் மலையில் கூட்டமே இல்லை. ஆனால் தென்சென்னையில் தான் ஓட்டு இருந்து. ஸோ ஓட்டு வேற, இது வேற. கமல்ஹாசன் அதை ரொம்ப தெளிவாக படு புத்திசாலித்தனமாக பாடம் படித்து விஜய்க்கு உரைக்கிறது மாதிரி அதை சொல்லிட்டாரு. கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லைன்னு. நான் கூட்டம்லாம் ஓட்டு இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தையே செட்டப் பண்ணி மோசடி பண்ணி ஜிமிக்ஸ் பண்ணி டெக்கால்ட்டி பண்ணி காட்டுறாருங்கிறத பாண்டே, சந்திரன் ராஜா, பொன்ராஜ் 3 பேரும் உடைச்சிட்டாங்க. இது அப்படியே உடப்பட்டு இருக்குது. அது இதுலேயும் அவங்கள்ட்ட மோசடித்தனம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஸோ 10 கோடி ரூபா கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனா வச்சிருக்கதே இந்த மோசடித்தனத்தை பண்ணக்கூடிய வேலைக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ சீமானை பொறுத்தளவில் விஜய் எதிர்கொண்டது எம்ஜிஆரை அடித்தது தான். சீமான் இதில் ஏறிட்டார். விஜய் எம்ஜிஆரை வச்சு வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கு வராரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு எம்ஜிஆர் வச்சு வராரு. அல்லது எம்ஜிஆரை காட்டி மிரட்டினா எடப்பாடி பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு தந்துடுவார்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் வந்து ஏழை மக்கள் டாக்டர் ஆகிறத கெடுத்தான்ட்டார், நீ சாராய வாரியில் கல்வி தந்தை ஆக்கிட்டான்ட்டார், உயர்கல்வியை வியாபாரமாக்கிட்டார், எம்ஜிஆர்னு அடிச்சிட்டார். அப்போ சீமானுக்கு கான்செப்ட் என்னன்னா, எம்ஜிஆர் இந்த உயர்கல்வியை வியாபாரம் ஆக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஏழை தாயின் மகன் வந்து படித்தா அவன் டாக்டர் ஆகிடலாம். இப்போ டாக்டர் ஆகணும்னா இத்தனை லட்சம் இல்லாமல் ஆக முடியாது. அப்போ இந்த இதில் மருத்துவத்தை வந்து பணக்காரங்க கையில் கொண்டு கொடுத்தது எம்ஜிஆருக்கு பாலிசி. அது தப்புன்னு சீமான் வங்கி அடிச்சிட்டாரு. இவர் என்னன்னே தெரியாமல் சும்மா எம்ஜிஆரை சொன்னால் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான்னு பிச்சை எடுக்க வந்தார் விஜய். ஏன்னா ரஜினியை வச்சு பிச்சை எடுத்தார். ரஜினியை வச்சு எஸ். சந்திரசேகரனும் விஜயும் பிச்சை எடுத்தது எல்லா படத்துலையும் தெரியும். பொய் சொல்லலைண்ணா, பொய் சொன்னால் யாராவது ரஜினியோட தீவிர ரசிகன் போல பிச்சை எடுத்தாப்புல. அது சந்தமில்லை, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. இட் இஸ் லிட்ரலி பெக்கிங் தான். நான் தப்புன்னு சொல்ல. இப்போ அரசியல் எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க வந்தாப்புல, சீமான் அடித்து இருத்திட்டாப்புல. எம்ஜிஆர் வந்து தமிழுக்கு ஒரு ஒதின்னு அடிச்சிட்டாப்புல. முல்லை பெரியாரை அணை பாதுகாப்பை கேரளாட்ட கொடுத்தான்னு அடிச்சிட்டாப்புல. இந்த இடம் தான் ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்கும் ஆதவர்ஜுனா ரெட்டிக்கும் நாயுடுக்கு ரெட்டியும் சீமான் யார் மலையாளின்னே எம்ஜிஆர் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுவார். விஜய் மலையாளி எம்ஜிஆருக்கு முதுகுக்கு பின்னாடி சந்தர்ப்பவாதியா பச்சவந்தியா பதுங்கி இருக்கிறாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிடுவாருன்னு இவங்களுக்கு தெரியாது. இன்னும் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லிட்டு விஜய் உண்டு இல்லைன்னு எம்ஜிஆர் ஆட்சியில் உள்ள ஊழல் அது இதெல்லாம் அடித்து எம்ஜிஆர் சீமான் நொறுக்கி தள்ளிடுவார். விஜயை கண்டு சீமான் இது பொருட்படுத்தலைங்கிறது தான். விஜய் எந்த எம்ஜிஆர் முதுகுக்கு பின்னாடி நிற்கிறாரோ, எந்த எம்ஜிஆரை வச்சு 4 ஓட்டு கிடைக்காத ஒன்று ஆளா பறக்கிறாரோ, அந்த எம்ஜிஆரை வச்சு எனக்கு ஒன்று எம்ஜிஆர் வச்சு ஓட்டு இல்லை, தமிழங்கிற அடையாளத்தை வச்சு எனக்கு ஓட்டு கிடைச்சா போதும்னு எம்ஜிஆருக்கு ஊழலையும் எம்ஜிஆருக்கு சாதாரண ஏழை மக்கள் மருத்துவராக முடியாமல் பண்ண அவரோட பாலிசியும் அடித்து தள்ளிட்டாரு சீமான். அதே வேளையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன்
ஒரு மகன் மாதிரி எங்கள் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணி ஈழத்துக்காக பெருசானாருங்கிறதையும் நன்றியோட சொல்கிறாரு. அது யாழ்ப்பாணத்தில் எம்ஜிஆருக்கு சிலை எல்லாம் இருக்குது. ஜாஃப்னாவில் எம்ஜிஆருக்கு தான் சிலை இருக்குது. வேற எந்த தமிழக தலைவர்கிட்டையும் சிலை இல்லை, எம்ஜிஆருக்கு சிலை எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதையும் சீமான் அடிச்சிட்டாரு. அடுத்து அண்ணா இது ஆதவரெட்டி கொடுத்த அடி. அண்ணா மேட்டர்லையும் அழகான ஆஸ்திரேலியா கடற்கரையை கெடுத்து இந்த சமாதியை வச்சு ஏன் கெடுக்கிற ஏன் கடற்கரை அழகுன்னு அதுலேயும் சீமான் அடிச்சிட்டாரு. பட் அண்ணா விஷயத்தில் சீமான் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் அடித்த அளவுக்கு அண்ணாவை அடிக்கலை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிறாரு. நெடுஞ்செழியனுக்கு பதிலாக கொடுஞ்சனியம் வந்தது தான் தமிழ்நாட்டுக்கு கேடுங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. பட் நான் அண்ணா விஷயத்தில் வந்து ஆதவர்ஜுனா ரெட்டி கேட்குறேன். நான் தெளிவாக கேட்டுருவேன். நான் யாருனாலும் தெளிவாக மனசில் பட்டது சரிங்கிறத கேட்டுருவேன். முதறிஞர் ராஜாஜி எம்எல்சி ஆகி முதல்வர் ஆகிறார். முதறிஞர் ராஜாஜி எம்எல்சி ஆகி முதல்வர் ஆகிறார். அப்போ குல்லுகப்பட்டர் கொல்லப்புற வழின்னு ராஜாஜியை பேரறிஞர் அண்ணா பிறந்த விமர்சனம் பண்ணுறாரு. இத்தனைக்கும் மெஜாரிட்டி வர்றதுனால ஓய்வெடுக்க இருந்த ராஜாஜியை தான் எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வயதின் காரணமாக நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்றாரு. சரி, அப்போ நீங்கள் எம்எல்சி ஆகி சிஎம் ஆகிடுங்கன்னு நேருவே சொல்லிடுறாரு. ஆனதும் அண்ணா வந்து விமர்சனம் பண்ணுறாரு. குல்லுகப்பட்டர் கொல்லப்புற வழி, நீ பிராமணர் கொல்லப்புற வழியில் வந்துட்ட, மக்களை சந்திக்கலன்னு ஒரு விமர்சனத்தை பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 52 வைக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு 67 திராவிட முன்னேற்ற கழகம் அதே ராஜாஜி ஆதரவில் மெஜாரிட்டி வருது. அப்போ அண்ணா வந்து 62 ரொம்ப மோசமாக தோற்று போகிறாரு காஞ்சிபுரத்தில் எம்எல்ஏ சீட்டுக்கு. தோற்றவர் காஞ்சிபுரத்தை விட்டுக்கிட்டு தென் சென்னைக்கு வராரு. தென் சென்னையில் எம்பிக்கு நிற்கிறாரு. எம்பிக்கு நின்று ஜெயிக்கிறார். தென் சென்னையில் எம்எல்ஏக்கு நிற்கல, எம்பிக்கு தான் நின்று ஜெயிக்கிறார். எம்பிக்கு நின்று ஜெயித்தவர் எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். சேம் ராஜாஜி பண்ணுறதை செய்கிறார். அது எப்படிங்க நியாயம்? நிச்சயமா. அப்போ இவங்களுக்கு திராவிட இயக்கம், மேல் சபை நாட்டுக்கு உதவாத சபை, மேல் சபை வெயிட் எலஃபண்ட்டு, இதெல்லாம் என்ன பேச்சு? ஆதவர்ஜுனா ரெட்டிகார்ட்ட தான் கேட்குறேன். சீமான் இதெல்லாம் அடிக்கல. நான் அண்ணாவோட சிறப்புகளையும் சொல்லுவேன், இது தவறுங்கிறதையும் நான் சுட்டி காட்ட தயங்க மாட்டேன். ஸோ நீங்கள் அண்ணா ஓட இன்னொரு இதையும் சொல்கிறேன். ஆண்டிப்பட்டி பஸ் நிலையத்துக்கு அண்ணா பேரை மாற்றி முத்துராமலிங்க தேவர் பேரை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வச்சுட்டாங்க. அப்போது திமுகவை எதுக்கல்ல, முரசொலியில் எதுக்கல்ல, கலைஞர் எதுக்கல்ல, டாக்டர் ராமதாஸ் தான் அதை எதிர்த்தார். மூச்சுக்கு 300 தடவை சொல்லும் பேரும் மூர்க்கத்தனத்தின் பின் பயந்து போகும்னு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை எடுத்து அதை பண்ணாங்க. அப்போ சும்மா ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர்னால ஒரு ஜாதி பின்புலம் இருக்குங்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஃப்ரோசியஸான ஒரு கம்யூனிட்டி பீப்புளுங்கிறதுனால அண்ணா பேர் இருந்தது எப்படி மாற்றலாங்கிறத கலைஞரே கேட்கல. இது எப்போ நடந்தது? 90 காலகட்டத்தில். ஸோ இதில் அண்ணாவை சொல்லிட்டாருங்கிறதுனால இது திமுக ஓட்டெல்லாம் பாதிச்சிருன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை. அது ஆதவர்ஜுனா ரெட்டிகாருக்கு விஷயம் தெரியல. குறிப்பாக எம்ஜிஆரை சொல்லி அதை பேசிட்டா அதிமுக ஓட்டு பாதிச்சிடும்னு அவங்க நினச்சாங்க. அதில் அதிமுக ஓட்டு பாதிக்குதோ இல்லையோ, ஒருவேளை அதிமுகவில் உள்ள புறமொழியாளர்கள் வந்து அந்த சீமான் விஜய் இதில் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல சீமானுக்கு கொஞ்சம் ஒரு சிலர் விஜய்க்கு ஒரு சிலர் போடலாம், நான் மறுக்க வரல. பட் சீமான் அதை பற்றி கவலைப்படலை. எனக்கு தமிழ் அடையாளம் தான், தமிழன்னு வர்றவன் போடுன்னு ஏற்கனவே சீமான் பேசினார. மருதுபாண்டியருக்கும் வேலுநாச்சியருக்கும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு ஏன் புகழ் இல்லைன்னு கூட அந்த சிவகங்கை மீட்டிங்கில் வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் பேசினார். அப்போ சீமானுக்கு அரசியலுங்கிறது தமிழ் அடையாளம். அதில் அவர் கலைஞரை எம்ஜிஆரை ஜெயலலிதாவை அடிக்கிறது மாதிரி வீரப்பங்கோளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார். அந்த மாதிரி அண்ணாவை அடிக்க விரும்பலை, பேரறிஞர் அண்ணா பெருந்தகையை அடிக்க விரும்பலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரை ஆதவர்ஜுனா ரெட்டி சும்மா என்னத்தையும் இங்கே மற்றவெல்லாம் ஒரு ஜூனியர் உடனே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கண்ட கப்சாக்களை விட்டுட்டு தெரிஞ்சால் அதெல்லாம் நடக்காது போங்கிறத சொல்லனால தான் அந்த எம்எல்சி மேட்டரை நான் சொன்னேன். நீங்கள் நீதி நியாயம் இருந்ததுன்னா நான் கேட்டது சரியாக தப்பாங்கிறதுக்கு ஒரு பதிவு போடுங்க. ஜூனியர்களில் கூட இது தப்புன்னா தப்புன்னு எழுதுங்க, சரின்னா சரின்னு எழுதுங்க. ஓகே, இதை தொடர்ந்து இப்போது 234 தொகுதியில் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லியிருக்காரு. மறுபுறம் விஜய் அவர் வந்து கூட்டணிக்கு அழைப்பு எடுத்து இப்போ வரைக்கும் எந்த பெரிய கட்சியும் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருக்காங்க. ஸோ 234 தொகுதியில் அவங்க தனித்து போட்டியிட முடியுமா, இல்லை விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியாச்சும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? எப்படி தான் இருக்குது களம்? வெற்றி வாய்ப்பெல்லாம் விஜய்க்கு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒரு 40 சீட்டு தினகரனுக்கு கொடுக்கதா இருந்தார் அவர் வரும்போது. கமல்ஹாசனுக்கு ஒரு 30 சீட்டு கொடுக்கதா இருந்தார். அதே மாதிரி விஜய் வந்து தினகரனுக்கு கணிசமான சீட்டுகளை கொடுக்கலாம். தினகரன் வந்து விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். இப்போ பிரேமலதா அம்மையார் கூட என்ன சொல்கிறாங்க, விஜயகாந்த் மாதிரி விஜய் வந்துட்டாராங்கிறது
2026 தேர்தல் முடிவில் தெரியுங்கிறாப்புல. என் கருத்து, பிரேமலதா அம்மையார் கருத்தும் என் கருத்தும் ஒன்று. நான் தான் அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லியிருந்தேன். அப்போ கேப்டன் வந்து ப்ரூவ் பண்ணதுனால தான் கேப்டனுக்கு 41 சீட்டு கொடுத்தாங்க. கேப்டன் ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி 15 சீட்டு தான் கேப்டனுக்கு ஜெயலலிதா கொடுக்கதா சொன்னாங்க. வைகோவோட குறைவான சீட்டுக்கு நான் இல்லைன்னு போய் கேப்டன் ப்ரூவ் பண்ணார். இப்போ விஜய் ப்ரூவ் பண்ணலை. ப்ரூவ் பண்ணாத விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான், 0% தான். ஆனால் விஜய் ப்ரூவ் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் தினகரன் விஜயகாந்துக்கு இணையாட்டு, இன்னும் கொஞ்சம் விஜயகாந்தோட மேலாட்டு, நம்ம பேசுனதை நம்ம மறைச்சி பேசாண்டாம், தினகரன் பேசுகிறார். அப்போ தினகரனும் விஜயும் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் எடப்பாடிக்கு எதிராக போயிட்டார். எடப்பாடி வந்து அருந்ததியருக்கு ஆதரவாட்டும் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக போயிட்டார். சீமான் தான் 5% உயர்த்தி கேட்கிறார். இதுவும் திருமாவளவனுக்கும் இது கிருஷ்ணசாமிக்கும் விற்கவும் முடியாத கக்கவும் முடியாத விஷயம். இவங்களுக்கு கூட்டணி போனோம், சீமானுக்கு கூட்டணி வேண்டாம், அதனால 5% உயர்த்தி கொடுன்னு ஸ்ட்ராங்காக பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் கேட்குறாரு. இவங்க கேட்க முடியல. பட் என்றாலும் கிருஷ்ணசாமி அதில் ஒரு எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துட்டு அவரும் விஜய்க்கு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு. விஜய் அதை பற்றி கருத்தையே சொல்லலை. அப்போ கிருஷ்ணசாமியும் டிடிவி தினகரனும் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. இது சீட்டு பிரிவினை இதெல்லாம் எப்படி வருது, பலன் நிரூபிக்காத விஜய் எப்படி அவங்க முடிக்காங்கங்கிறது பின்னர் தான் தெரியும். ஏன்னா தினகரனுக்கு வந்து ஸ்டாலின்கிட்ட போக முடியாது, ஓபிஎஸ்க்கு போகலாம் பார்த்துட்டாரு. தென் தினகரன் வந்து டிடிவியை ஏற்றுக்க மாட்டார். டிடிவியெல்லாம் அவங்க எந்த காலமும் ஏற்றுக்க மாட்டார். டிடிவியெல்லாம் அவர் கமாண்ட் பண்ணி மேலே நின்னவங்க 30 வருஷமாக எந்த அளவுக்கு நின்னாங்கங்கிறது எடப்பாடி மனசாட்சிக்கே தெரியும். அதை குறை சொல்ல வரல, அந்த கட்சி தன்மை அதுதான். ஆனால் தினகரன்ட்டெல்லாம் போய் நின்னவங்க தான் இவங்க. ஸோ தினகரன் வந்து டிடிவி வந்து எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்க தயாரில்லை. அந்த சூழ்நிலையில் அவங்க விஜயை முன்னிறுத்ததுக்கு தயாராவாங்க. எப்படி சீட்டு பிரிவினைங்கிறதெல்லாம் பார்க்கணும். என்றால் நான் தினகரனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் கூட ஒன்று சொல்கிறேன். விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தார். கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்கும்போது அதனால் விக்கிரவாண்டியில் போலிங் குறையில்லை, போலிங் கூடிட்டு. விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு போலிங் குறையில்லை, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு. அப்போ விஜய்க்கு 50,000 ஓட்டு விக்கிரவாண்டியில் இருக்குங்கிறது ஃப்ராடு, மோசடி. ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோசடி. ஆதாரத்தை கொடு, நீ உனக்கு 50,000 ஓட்டு இருந்தனா எங்கே போச்சு அந்த 50,000 ஓட்டு? அட்லீஸ்ட் நோட்டாவுக்காவது ஓட்டு கூடி இருக்கும்ல. ஒரு 10% 5,000 ஓட்டாச்சு குறைஞ்சு நோட்டாவுக்கு ஓட்டு கூடி இருக்கணும். அதான் நிச்சயமா சார். திமுகவுக்கும் போலிங்கும் குறைஞ்சிருக்கணும், நோட்டாவுக்கு கூடி இருக்கணும். இல்லை சீமான் தான் சொன்னார அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு. அப்போ சீமானுக்காவது ஒரு 5,000 ஓட்டாவது கூடி இருக்கணும்ல, இல்லையா? நிச்சயம் போயிடும். அப்போ பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இல்லை. இதுதான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். அடுத்து ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து மைக் சின்னம் தம்பி எனக்காக தான் போட்டிருக்கான்னு 2024 சொன்னார். ஆனால் கன்னியாகுமரியில் தான் ஓட்டு கம்மி, கிறிஸ்டின்ஸ் அதிகம் உள்ள இடத்துல 5% ஓட்டு தான் கிடச்சிது. என்றாலும் சீமான் சொன்னதுனால விஜய் கிளைம் பண்ணுறதுல தப்பு இல்லை, நியாயமாக பேசணும். நம்ம 2021 விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி தான் 6.5% வாக்கெடுத்தார். பட் 2024 தம்பி எனக்காக தான் மைக் சின்னம் போட்டிருக்காங்கிறத அவர் சொன்னார். நம்ம அதை மறைச்சிக்கிட்டோ மறுத்துக்கிட்டோ அறிவு நாணயம் பற்றி நம்ம இருக்கக்கூடாது. சொன்னதை அவன் மைக் சின்னம் விஜய் போட்டதை விஜய் உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமான் ஆதரிச்சா படம் ஓடும், ஃபாரினில் ஈழத்தமிழர்கள் பார்ப்பான், கர்நாடகாவில் தமிழர் பார்ப்பான்னு. அது வியாபாரம் தான், ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல போக மாட்டார் ங்கிற மாதிரி விஜய் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். பிழைப்புவாதி, லாபவாதி தான். அதில் எந்த மாற்றமும் விஜய் பற்றிய நமக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அரசியல் வியாபாரி தான். அப்போ அந்த வியாபாரத்தை சினிமாவுக்காக செய்யும்போது சீமான் அதை வந்து அக்செப்ட் பண்ணது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான். இதை நான் மறுத்து பேச மாட்டேன். என்றைக்குமே நடந்த விஷயத்தில் நான் மறுத்து பேச மாட்டேன். அது சில இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் அனலிஸ்ட் தான் அதை மறுத்து பேசுகிறாங்க. அதற்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. ஈரோடு கிழக்கில் வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போனால் அடிபட்டு விழுந்துருவாங்கிறத சீமான் சொல்கிறாரு. அடிக்கிறார் விஜயை. அந்த ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து 16% வாக்கு எடுக்கிறார். விக்கிரவாண்டியில் 6% தான் எடுக்கிறார். விஜய் அடித்து 16% எடுக்கிறார். விஜய் அடிச்சில் பெரியார் அடிச்சு எடுக்கிறார். பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு. நோட்டாவுக்கு ஒரு 6% வாக்கு உழுது. நோட்டாவுக்கு ஒரு 3-4% ஓட்டு கூடுது.
நோட்டாக்கு ஓட்டு கூடுனது 23% பலத்தை நிரூபிச்ச அதிமுக பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுனால, அவங்களும் பெரியார் பக்தர்கள்ங்கிறதுனால KP முனுசாமி இவர் செல்லூர் ராஜி சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு போடுங்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னதுனால ஒரு 4% ஓட்டு நோட்டாவுக்கு கூடுது. அதாவது 23% எடுத்து வச்சிருந்த ஓட்டுல ஒரு 4% ஓட்டு நோட்டாவுக்கு கூடுது அவங்க சொன்னதுனால. விஜய் எங்கேயும் ஓட்டு எடுத்து வைக்கல. விஜய் இப்போ 0% அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இது எல்லாம் 10 கோடி ரூபா கொடுத்து விஜயே காசு கொடுத்து நல்ல சினிமா நிருபர்களையும் அரசியல் பேச வச்சு டெக்கால்ட்டியா பொய்யா பண்ணக்கூடிய ஒரு கிளைம், ஏட்டு சுரக்கா. கறிக்கு அது உதவணும்னா 2026 அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு தான் கறிக்கு உதவும். 2026 எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் விஜய்க்கு ஓட்டு. இது எல்லாமே மோசடி, ஃப்ராடுத்தனம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்க வச்சு தெளிவா எல்லாத்துக்கும் புரிய வச்சேன். பலம் நிரூபிக்காத விஜய் கையில் ஓட்டு இல்லை, பலம் நிரூபிச்சாதான் ஓட்டு. ஆனால் இவர் டிடிவி தினகரனும் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் விஜயால பலம் நிரூபிக்க முடியும்னு நம்பி கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அப்போ விஜய்க்கு பலமாக எவ்வளோ முயற்சி அவங்க கணக்கிடுறாங்க, அவங்க பலமாக எப்படி கணக்கிடுறாங்க, அது கூட்டணி வார்த்தையில் நிற்குமா, சீட்டு பேரத்தில் முறியுமா முடியாதாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்களும் பல ஆப்ஷனில் விஜயும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டாங்க. சீமானை பொறுத்தவரை ஒரு 214 தனிச்சு தான் போகிறாரு. என்றாலும் விஜயை மட்டுமே நம்ப முடியாதுங்கிறதுக்காக தினகரன் சீமான் தலைமையில் அணி அமையும்னு தினகரன் பேசுகிறாரு. பட் சீமான் 214 தனிச்சு தான் போகிறாரு. 2005வது முறை தனிச்சு தான் போகிறாரு. என் போன்றவர்கள் மோடி கிட்ட இருந்து ஒரு சிஎம் ஆஃபரை வாங்கி கொடுத்து சீமானை கன்வின்ஸ் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுறோம். டு கெவன் சேக் இதுவரை சீமான் 214 தனிச்சுங்கிறதுல கொஞ்சமும் மாற்றம் இல்லை. நாங்கள் மோடிக்கு பைப்போலர் அடிக்கிறதுக்கு சீமான சிஎம்மா சொல்கிறது நல்லதுங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி நாங்கள் ஜெயித்துருவோம்னு பதட்டம் பலருக்கு இருக்குது. தினமணி வைத்தியநாதனில் அந்த பதட்டம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி நினைக்கக்கூடிய பலருக்கும் அந்த பதட்டம் இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தென் மாவட்டங்களில் ஏடிஎம்கேவை என்டிக்கு வீக் பண்ணுன்னு கடந்த காணொலியில் நம்ம பேசியிருந்தோம். இப்போ களத்திலையும் அது எதிர்வரைக்கும் தொடங்கி. ஸோ 2026 தேர்தலில் இவங்க 2 பேருக்கும் இதே, ஆனால் அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 2 பேரும் தனித்தனியாக சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் 30,000 ஓட்டு 60 செக்மெண்ட்டுக்குள்ள எடப்பாடியோட அதிகம் எடுத்த சீமான் தினமணி வைத்தியநாதனுக்கும் துக்ளக் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் சவால் விட்டு சொல்றேன், லட்சக்கணக்கில் சீமான் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையோட அதிக ஓட்டு எடுப்பார். சவால் விட்டு சொல்றேன், துக்ளக்குக்கும் தினமணிக்கும் சவால் விட்டு சொல்றேன், குறிச்சு வச்சுடுங்க. அல்லது நான் சவால் விட்டுறேன்னு உங்களுக்கு என்ன மதிச்சு எழுத முடியும்னா ஒரு சின்ன ஒரு ஒத்த கால செய்தியாவது போடுங்க. காரணம், இந்த முத்துராமலிங்க தேவர் மேட்ரு நாடாரு, தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், செங்குந்தர், உடையார் எல்லா ஜாதியும் கொதிச்சுட்டான். எப்பா நம்ம ஜாதிக்கெல்லாம் ஓட்டு இல்லையா, ஓட்டே இல்லையா, ஒரு ஜாதிக்கு தான் எல்லாரும் போய் நிற்கணுமா, இது என்ன நியாயம்னு எல்லாரும் கொதிக்கிறான். அதுவும் லாஜிக்கலாட்டு முக்குலத்தோறும் அதில் இதாக இல்லை. இவர் சிஎம்ஆ இருக்கும்போது ஏன் செய்யலை சுப்பிரமணியசாமி கேட்கும்போது, இப்போ டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் பயந்து பேசுகிறாரு, இது பொய் அப்படிங்கிறாரு. ஆனால் மற்ற ஜாதி ஒரு ஜாதி பின்னாடி தான் ஓட்டு இருக்குன்னு இருக்கிறான்னு கொதிக்கிறான். இது சீமானுக்கு லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தை எடப்பாடிக்கும் சீமானுக்கும் இடையில கொடுத்துரும். அடுத்து பாரத ரத்னா. அப்போ பாரதியார் பிராமணருக்கு ஏன் இல்லை, வெள்ளாளர் ஏன் இவர் சுதந்திரம் பிழைக்கல, நான் ஜாதியான்னு சொல்கிறோம்னா தப்பு தான். பாரதியார் தேசிய கவிஞர், வஉசி செக்கெழுத்தவர் சுதந்திரத்துக்காக பண்ணார், ஜாதிக்காக பண்ணலை. இவங்க ஜாதிக்காக பாடலை. ஐயா முத்துராமலிங்க தேவரும் ஜாதிக்காக பண்ணலை. பட் எடப்பாடி ஜாதிக்காக பண்ணும்போது தான் சுட்பி ரிமூடு பை தான் டைமண்ட் கட் டைமண்ட், எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை இதை வச்சு தான் நம்ம அடிச்சாகணும். சீமான் அதில் பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்கிறதும் வஉசிக்கும் பாரதியாருக்கும் பாரத ரத்னா கேட்குறதும் நம்ம அதை ஹைலைட் பண்ணி இந்த சமூகங்கள் மத்தியில், இந்த சமூக குழுக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதை துக்ளக்குக்கும் தினமணிக்கும் ஒரு சேலஞ்ச் ஆட்டு, ஓகே சேலஞ்ச் பார்த்துருவோம் 10 தொகுதிக்குள்ளேன்னு நம்ம கேட்குறோம். அவங்க உணர்ந்தா சரி, உணர்னுங்கிறக்காக தான் அவங்க பேரை நான் சொல்கிறேன். இப்போ அதான் விஜய் அடிக்கிறாரு. நான் 17-20 போகும்போது விஜய் குறுக்க வாரான்னு விஜய் அடிக்கிறார், கமலஹாசன் குறுக்க வாரான்னு அடிக்கிறார். அவருக்கு தேரி அண்ணாமலை மாற்றம்னு வரலன்னா சீமான் கண்டிப்பாக 12% போயிருப்பார். ஏன்னா அதே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அதையும் திமுக அதிமுக ஊழலுங்கிறதும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு இதையும் அண்ணாமலை ரோலாக எடுத்துக்கிட்டார். சீமான் அந்த இடத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்கலைங்கிறத முதல்ல அடிச்சிருக்கணும். ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை முதல்ல நிற்கல ரெட்டலை ஆதரிச்சிட்டாருங்கிறத அடிச்சிருக்கணும். அப்புறம் கடைசி 3 நாள் பிரச்சாரத்தில் தான் அடித்தார்.
இப்போ அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் பிஜேபி உள்கட்சி முதல்ல நிற்கலைங்கிறத சீமான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.